ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஹவு டு ஃபைண்ட் லீப் இயர். ஃபர்ஸ்ட் நான் லீப் இயர் என்னன்னு சொல்லிடுறேன். லீப் இயர்னா நம்மளுக்கு தெரியும், அந்த February 29 வந்துச்சுன்னா லீப் இயர். அது எப்போ வரும்? 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வரும். அண்ட் வந்து நார்மல் டேஸ் வந்து 365 டேஸ், லீப் இயர்னா மட்டும் 366 டேஸ். பிகாஸ் அந்த February 29 ஆட் ஆகிறதுனால. அது ஏன் February 29 ஆட் பண்ணுறாங்க? லீப் இயர்னு ஏன் தேவையில்லாமல் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் ஒரு 1 இயர்னால் 365 டேஸ்ன்னு. பட் ஆனால் அங்கே 365.25 அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் வேல்யூ டேஸ் இருக்குது. அதாவது 365.25 டேஸ் இருக்குது. இதில் என்னென்னா நம்மளுக்கு 5 hours 49 minutes கிடைக்குது. இந்த 5 hours 49 minutes என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்ட் ஆகும்ல. 1 இயரில் 5 hours வேஸ்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஹோலாக 6 எடுத்துக்கிறாங்க. அந்த 6 ஹார்ஸ்ன்னு எடுத்து 6 into 4ன்னு போடுறாங்க. அப்போது 6 into 4ன்னு போடும்போது எனக்கு 24 hours கிடைக்குது. 24 ஹார்ஸ்னால் 1 டே. அப்போது 4 வருஷத்துக்கு எனக்கு 1 டே கிடைக்கிதுங்கும் போது அதில் எங்கே ஆட் பண்ணலான்னு பார்க்கும்போது Februaryயில் நமக்கு தெரியும் 28 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதில் 29 டேவாக ஒரு டேவாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போது இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அதாவது இது எக்ஸாக்டாக 6 ஹார்ஸ் இல்லைங்கிறதுனால இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக செஞ்சுரியில் வர இயர்ஸ், அதாவது அந்த மாதிரி 200 இந்த மாதிரி வர இயர்ஸில் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு இதில், அதாவது இதில் வந்து 400ஆல் டிவிசிபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அங்கே லீப் இயர், இல்லைனா கிடையாது. இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால, அதாவது நம்மளுக்கு இதனால என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் நிறையாவே வரும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயே வந்து அதாவது இன்னொரு செஞ்சுரி இதுக்கு வந்து அதாவது 400 இயர்ஸுக்கு ஒன்று ஆட் பண்ணியும் அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணியும் விடுறாங்க. இது எப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2016 எடுத்திருக்கேன். இந்த 2016 நான் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம 6 ஹார்ஸை வந்து 4ஆல் தானே இது பண்ணணும். ஸோ இதை 4ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 4ஆல் டிவைட் பண்ணும்போது 504 எக்ஸாக்டாக எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ எனக்கு இது லீப் இயர். இதில் எனக்கு 29 வந்து இருக்கும். இதே வந்து 200, அதாவது 2100 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணி காட்டுறேன். 2100 டிவைட் பண்ணால் 525 எக்ஸாக்டாக எனக்கு கிடச்சிரும். பட் இட்ஸ் நாட் அ லீப் இயர். இது வந்து லீப் இயர் கிடையாது. ஏன்னா இது ஒரு செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயரில் வந்து செஞ்சுரி இயர்னால் லாஸ்ட் 2 இதுவுமே வந்து 0வாக இருந்தால் அது செஞ்சுரி இயர்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ இந்த செஞ்சுரி இயரில் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 400ஆல் கால்குலேட் பண்ணணும். இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி 400ஆல் கால்குலேட் பண்ணணும். பண்ணும்போது 5.25 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது இது லீப் இயர் கிடையாது. அப்போது நாட் லீப் இயர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதே மாதிரி 1900 அண்ட் 2024 வந்து இதில் ரெண்டுமே எது லீப் இயர் எது நான் லீப் இயர்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.